ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நன்ராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஜஸ்ட் ஒரு போஸ்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஆர்ஜே விஜய், இர்ஃபான், ஸோ அண்ட் வந்துட்டு வெட்டுக்கிளி பாலா, விஜய் டிவி பாலா, அப்புறம் வந்துட்டு ஸோ மெயினாக இவங்க தான் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இல்லை, எனக்கு சத்தியமாக என்ன படம் எனக்கு தெரிலங்க. சரிங்களா, அனௌன்ஸ் பண்ண நான் எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபன்ஃபுல் படமாக தான் இருக்கணும். ஸோ நம்ம அதிகமாக பேசாமல் டைரெக்டாக ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது தாட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, ஸோ முன்னிக்கே இருக்குது 2 நிமிஷம் 49 செகண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுங்க. யா, 3, 2, 1 கோ. அப்பா, எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. வெங்கட் பிரபு கிஃப்டா? இல்ல, லோயோலா காலேஜ் இல்ல, தளபதி இல்ல, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்த மச்சான் ஒண்ணா. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். நீ என்ன காஸ்ட்? இப்ப திடீர்னு வேலைக்கு போகிறோம், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சம்பாதிக்கணும். அவன் எப்ப கொடுக்க போறான்னு கேக்குறேன். நம்மளும் பூமரங்கள்ஸ் மாதிரி தனித்தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட், ஏதாவது நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. ஒரு ஐடியாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவென்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்ல வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியில பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். பாதியில தானே மச்சான் வந்தேன், பாதியில போயிருந்த. ஓ கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே, நண்பன். ஏ மதன் கௌரிங்க. நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எம்ஜியோட என்ட்ரி நான் எதிரே பார்க்கலங்க. மதன் கோரியில் வருவானு சத்தியமாக தெரியாது. எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷன் ஆச்சு. எம்ஜியை பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணுலாம் கலங்கிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு அது என் தலைவன். ஏன்னு எடுத்துக்கிட்டா, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இப்போ தைரியமாக நான் ஒரு செட்டப் பண்ணி ஒரு மைக்லாம் கையில் பிடிச்சிட்டு தைரியமாக நான் ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் பேசுகிறேன்னா அதுக்கு ரீசன், ஒரு மோட்டிவேஷன் மதன் கௌரி தான். சரிங்களா, அவர்னால தான் ஒரு 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 டாபிக், ஒரு ரியாக்ஷன் வீடியோ நான் பண்ணுறேன். அவர் தாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவரோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன். 2000 வீடியோ போட்டிருப்பாரு. 2500 800 போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ நான் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். இன்னும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோவும். ஸோ எனக்கு எம்ஜி ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதன் கௌரி தான் என்னோட வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு. ஸோ இப்போ இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பேர் ஆனந்த். அவரோட
இந்த படம் அவரோட தான். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரும் வந்துட்டு லீட் ரோலாக வந்துட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு கேமியோ ரோலில் வந்துட்டு நம்ம விபி வெங்கட் பிரபு வந்துட்டு ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பேர் டைட்டில் வந்துட்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு வந்துட்டு எனக்கு கிக் ஆகலைங்க, சரிங்களா. இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு அதான் வந்துட்டு ஒரு ஐகானிக் வந்துட்டு முஸ்தஃபா பாட்டு இருக்குல்ல வந்துச்சுல. ஸோ அதோட வரிகள் அது இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. இப்போ அந்த பாட்டு ப்ளே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் உண்டுங்க, தெரிஞ்சிருச்சு நல்லா. ஸோ மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் ஆதி மூவிஸில் நடித்த ஆர்டிஸ்ட் தாங்க இருக்காங்க சில பேர்லாம் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ட்ரெயிலர் இந்த படம் எப்படி வரப்போது ஒரு கணிப்பு என்னன்னா வந்துட்டு எமோஷ்னல், ஒரு ட்ரீம் பாய் கனவு என்னவா அவன் வாழ்க்கையில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அதில் நிறையா தடங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமாக ஒரு கட்டத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவானா இல்லையான்னு தான் ஒரு ஒன்லைனாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, எமோஷ்னலாகவும் இருந்த பார்த்துச்சு. பட் காமெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த எமோஷனில் வந்துட்டு கனெக்ட் பண்ண அவங்க விடலை. ஃபுல்லாக வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு ஃபன்னாக தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்குங்க, நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப. ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சத்தியமாக மறக்க மாட்டேன். நம்ம எம்ஜியோட ஒரு சர்ப்ரைஸ் கேமியோங்க, செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. இப்போ வரைக்கும் கண்ணெலாம் உங்களுக்கு கலங்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்துட்டு நான் என்னோட மதன் கௌரி ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு உங்களை பார்க்க வைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டினியூஸாக நடுவில் வந்துட்டு கேப் விட்டுச்சு. பட் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டு இது ஒரு டைம் நான் வந்துட்டு இப்போ வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களை ஒரு நாள் வந்துட்டு நான் பார்க்க வைப்பேன். ஸோ என்னையே நான் வந்துட்டு என் செல்ஃபோன்கிட்ட வந்துட்டு அறிமுகப்படுத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதை சொல்லிட்டு நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யாராவது மதன் கௌரிக்கோட ஸ்பெஷல் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட்ஸ் a video guys. See you next video. Take care. Bye.